ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஆம்னிடெக் இன்ஜினியரிங் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஆம்னிடெக் இன்ஜினியரிங் லிமிடெட் முழுக்க முழுக்க இன்ஜினியரிங் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற லீடிங் கம்பெனி. அதுவும் குறிப்பாக பல்வேறு இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் இருக்கிற மெஷினில் யூஸ் பண்ணுற கிரிட்டிக்கல் மெஷின் காம்போனன்ட்ஸ் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதை அசம்பிள் பண்ணுறதில் இவங்க ப்ரிடாமினண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்க ப்ரிசிஷன் இன்ஜினியர்டு மெஷின் காம்போனன்ட்ஸை டிசைன் பண்ணுறது மேனுஃபேக்சரில் தான் இவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயராக இருக்காங்க. இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ரிசிஷன் இன்ஜினியர்டு மெஷின் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பல்வேறு ரேஞ்சில் பல்வேறு வெயிட் வித்தியாசத்தில் இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற சிறிய வெயிட் உள்ள மெஷின் காம்போனண்ட்டோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.003 கிலோகிராம். இதே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ஹெவி மெஷினோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 503 கிலோகிராம். ஸோ லெஸ் தேன் 1 கேஜி வெயிட்ல இருந்துட்டு 503 கேஜி வரைக்கும் பல்வேறு வெயிட் ரேஞ்சில் இவங்க ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் மெஷின் காம்போனன்ட்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட கோர் கேப்பபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரிசிஷன் கட்டிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், அப்புறம் ஃபைபர், அதே மாதிரி இதர மெட்டல்ஸை வந்து சிஎன்சி மிஷினோட கட் பண்ணுறாங்க. டெசிக்னேட்டட் சைஸ்லையும் டெசிக்னேட்டட் ஷேப்லையும். ஸோ அந்த கட் செய்யப்பட்ட பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க, அதை வந்து அசம்பிள் பண்ணுறாங்க, அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் கிளைண்ட் ரிக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பல்வேறு இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் ஆகுது. அதுவும் எனர்ஜி செக்டரில் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ், விண்டு பவர், ட்ரில்லிங் காம்போனண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மோஷன் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் ஹைட்ராலிக் மிஷின்ஸ்லையும் மோட்டர்ஸ்லையும் டிரைவ்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட் சிஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ், கிரவுண்ட் சப்போர்ட், அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ்லையும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி மெட்டல் ஃபார்மிங், அப்புறம் ஜென்ரல் இன்ஜினியரிங்னு சொல்லி பல்வேறு செக்டர்லையும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ரிசிஷன் இன்ஜினியர்டு மிஷின் காம்போனன்ட்ஸ் யூஸ் ஆகுது. இந்த கம்பெனிக்கு குளோபலி 200க்கும் மேற்பட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இந்த கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்ஸை 20க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக யுஎஸ்ஏ, யுஏஇ, ஜெர்மனி, பல்கேரியா, ஸ்வீடன், கனடா, மெக்சிகோன்னு சொல்லி அந்த நாட்டில் பல்வேறு கிளைண்ட்ஸும் இவங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியாவில் சுஸ்லான், ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் போன்ற பிளேயர்ஸும், அதுபோக வெளிநாடுகளில் எஸ்எல்பி, ஹாலிபுர்டன், வெதர்ஃபோர்ட், லுஃப்கின், போட் லாங்கியர், ஆயில் கியர், டொனால்ட்சன், ஆஷ்கோஷ், ஏரோடெக்னு சொல்லி பல கம்பெனிஸும் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இவங்க ஜென்ரேட் பண்ண ரெவன்யூவில் கிட்டத்தட்ட 75 to 78% ரெவன்யூங்கிறது அவுட் சைடு இந்தியாவில் தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ரெவன்யூவில் 59% ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காலையும் யுஎஸ்ஏலேருந்து மட்டும்தான் வருது அவங்களுக்கு. இந்தியாவிலேருந்து இந்த கம்பெனிக்கு கிடைக்கிற ரெவன்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஃப்லி பிட்வீன் 17 to 20% இருக்குது. இவங்களுக்கு அதிகப்படியான ரெவன்யூ எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது பார்த்தீங்கன்னா எனர்ஜி இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வருது. கிட்டத்தட்ட 42 to 50% ரெவன்யூ எனர்ஜி இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது. அது போக பார்த்தீங்கன்னா மோஷன் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் செக்டர்லேருந்து 27 to 36% ரெவன்யூ வருது. இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட் சிஸ்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா 18 to 20%ம், இதர செக்டர்ஸ்லேருந்து லெஸ் தேன் 5% ரெவன்யூவும் இந்த கம்பெனிக்கு கிடைக்குது. இதுதான் ஆம்னிடெக் இன்ஜினியரிங் லிமிடெட் பண்ணுற பிஸ்னஸ். இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 583 கோடியாக இருக்குது. ஐபிஓ 25th Februaryலேருந்து 27th Februaryக்கு ஓப்பனாக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்டாக 216 ரூபாயும், அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 227 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 66 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட் ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டான 277 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14,982 ரூபாய் ஆகுது. ஷேர் அலாட்மெண்ட் டேட் 2nd March, ரீஃபண்ட் டேட் 4th March, ஷேர் லிஸ்டிங் டேட் 5th March. இந்த இஷ்யூவில் 1.84 crore ஷேர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க. அது போக 73 லட்சம் ஷேர் வந்து அஃபர் சேலாகவும் இஷ்யூ பண்ணுறாங்க. போஸ்ட் ஐபிஓ இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2800 கோடியாக இருக்க போகுது. இன்னைக்கு தேதிக்கு இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபாயாக இருக்குது. அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஷேர் இன்னைக்கு 231 ரூபாய்ன்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில். அடுத்து கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தலாம். இது ஒரு ஸ்மால் சைஸ் கம்பெனி தான். ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் இருக்குது. ஸோ 2023ல் 153 கோடி பண்ணியிருக்காங்க. 2024ல் ஸ்லைட்லி டிப்பாக இருக்குது. இதை 2025ல் பார்த்தீங்கன்னா 350 கோடி பக்கம் பண்ணியிருக்காங்க. இதை 2025 மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இந்த 6 மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட 236 கோடி வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவென்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. இதே ப்ராஃபிட் ஆஃப்டர் த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, 2023ல 32 குரோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே 2024ல பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 14 கோடி கம்மியா இருக்கு. இதே 2025ல மார்ச்ல பார்த்தீங்கன்னா, 43 கோடின்னு சொல்லி உயர்ந்திருக்கு. இதே 2025 மார்ச் டூ செப்டம்பர் இந்த 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் த டாக்ஸ் 28 கோடியா இருக்கு. ஸோ எக்ஸப்ட் 2024 மத்த இயர் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ப்ராஃபிட்ங்கிறது வந்து பெட்டரா இருக்கு. இதே மாரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் பார்த்தீங்கன்னா, 54 கோடியிலேருந்து இப்போ 180 கோடியா இருக்கு. இதுக்கேத்த மாரியே பாரோயிங்ஸும் பார்த்தீங்கன்னா, 89 கோடியிலேருந்து 380 கோடின்னு சொல்லி உயர்ந்திருக்கு. ஸோ பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு வரத தொடர்ந்து இது ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூன்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த இஷ்யூலேருந்து வர பணத்தை யூஸ் பண்ணி இந்த கம்பெனி வாங்கின கடனை பார்ஷியலா அடைக்க போறாங்க. இது போக வந்து அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டியில கேபிட்டல் எக்ஸ்பான்ஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாங்க. அதுபோக அவங்களோட ப்ரொபோஸ்டு ஃபெசிலிட்டியில நியூ ப்ராஜெக்ட்ஸ் செட் பண்றதுக்கும், அதே போல ஜெனரல் கார்ப்பரேட் பர்ப்பஸ்க்கும் இந்த இஷ்யூலேருந்து வர பணத்தை இந்த கம்பெனி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாங்க. அடுத்து இந்த கம்பெனியில இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த கம்பெனியில நான் பாசிட்டிவா பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்ட ஏதோ 1, 2 செக்டருக்கு மட்டும் சப்ளை பண்றதில்ல. பல்வேறு செக்டர்ல இருக்கிற பல்வேறு கம்பெனிஸ்க்கு இவங்க சப்ளை பண்றாங்க. ஸோ இவங்க ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் செக்டர நம்பி இவங்க பிசினஸ் பண்ணல. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா ஒரு செக்டர்லேருந்து இவங்களுக்கு வந்துட்டு பெரிய அளவு பிசினஸ் வராட்டியும் மத்த செக்டர்லேருந்து தொடர்ந்து பிசினஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில எந்த ஒரு செக்டர டிபெண்ட் பண்ணி இவங்க பிசினஸ் பண்றது கிடையாது. அடுத்து இந்த கம்பெனி ப்ரொசஷன் இன்ஜினியரிங் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுல இவங்களுக்கு ஸ்ட்ராங் எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. இவங்களுக்கு கிளைண்ட்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் இவங்க கேபெக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து தொடர்ந்து நியூ ப்ராஜெக்ட்டும் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாமே இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவாக நான் பார்க்குற விஷயங்களாக இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியில் கான்ஸான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் கம்பெனியில் கான்ஸாக நான் பார்க்குற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் ஆஃப்டர் ஐபிஓ லிஸ்டிங் இந்த கம்பெனிக்கு சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் ஆஃப் டெப்ட் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து இவங்க ஜென்ரேட் பண்ணுற ஐபிஓவில் ஜென்ரேட் பண்ணுற மணியில் ஒரு 3/4 ஆஃப் த மணி பார்த்தீங்கன்னா, இவங்க மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் கேபிட்டல் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கும், நியூ ப்ராடக்ட் செட் பண்ணுறதுக்கும் செலவு பண்ண போகிறாங்க. ஸோ ஐபிஓ ப்ரொசீடிங்ஸில் வந்துட்டு டெப்ட்டை வந்து பெருமளவு இவங்க குறைக்க போகிறதில்ல. ஸோ கம்பெனி ஈவன் ஆஃப்டர் லிஸ்டிங் வந்து இவங்களுக்கு தொடர்ந்து டெப்ட் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். ஸோ இந்த கம்பெனிக்கு என்னதான் 200க்கும் மேற்பட்ட கிளைண்ட்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு இருந்தாலும், லாஸ்ட் இயர் இவங்களுக்கு கிடைச்ச ரெவென்யூவில் கிட்டத்தட்ட மோர் தென் 56% ரெவென்யூங்கிறது இவங்களோட டாப் 10 கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க ரெவென்யூக்கு பெரிதும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது டாப் 10 கிளைண்ட்ஸ் தான். ஸோ நாளைக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும் போதோ, இல்லாட்டி அவங்களோட பிஸ்னஸ் பாதிக்கப்படும் போதோ, இவங்களோட ரெவென்யூவில் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். அடுத்து இது ஒரு ஹைலி கேபிட்டல் இன்டென்ஸ் பிஸ்னஸ். இதில் தொடர்ந்து வந்துட்டு முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் இவங்க மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணுற சில ரா மெட்டீரியலோட கிரிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதுவும் குறிப்பாக அயர்ன், அப்புறம் இதர கிரிட்டிக்கல் மெட்டல்ஸ், அப்புறம் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸோட ரா மெட்டீரியலோட ப்ரைஸுங்கிறது எவ்ரி நவ் அண்ட் தென் வந்துட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்களோட மார்ஜினை ஹிட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்பெனியில் நான் பார்க்குற நெகட்டிவான விஷயங்கள். மற்றபடி இந்த கம்பெனியில் எனக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எந்த விஷயங்களும் கிடையாது. ஸோ ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.